எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் வாங்க முடியாத ஒண்ணுன்னா அது நேரம் தான். இல்ல இப்பதான் தை மாசம் வந்த மாதிரி இருக்கு. கடகடன்னு ஓடி புரட்டாசி மாசமே தொடங்கிடுச்சு. எப்போதுமே புரட்டாசி முதல் நாள் பெருமாளுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செஞ்சு என்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு வச்சு வழிபடுவேன். ஆனா இந்த முறை மாச பிறப்பும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருந்ததுனால பொறுமையா உட்காந்து அபிஷேகம்லாம் செஞ்சு வழிபடுறதுக்கு நேரம் இல்லாத மாதிரி இருந்தாலும் எப்போதும் வீட்டுல செய்யற பூஜையோட அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால என் அப்பன் முருகப்பெருமானுக்கும் வழக்கமா ஏத்திட்டு இருக்க வெற்றிலை தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசத்தோட நாராயணருக்கும் 108 போற்றி பாராயணம் பண்ணி வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் நெய்வேத்தியமா வச்சு பூஜை பண்ணிருந்தேன். நம்மளால நெய்வேத்தியம் சமைச்சு வைக்க முடியாத நேரத்துல இந்த மாதிரி பழங்கள் அல்லது ஒரு டம்ளர் காய்ச்சின பாலோட நாட்டு சக்கரை ஏலக்காய் கலந்து வைக்கலாம். இல்ல கல்கண்டு முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம்னு நம்மளால என்ன முடியுமோ நெய்வேத்தியமா வைக்கலாம். ஒரு சிலர் தினமும் வைக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா டெய்லி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. அப்படி வைக்க முடியாட்டி நீர் மட்டுமாச்சும் கட்டாயம் மாத்தணும். அப்படிதான் வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கிரிவலம் போறதுக்காக அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.